திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் கலிங்கமுடையாம்பட்டி கிராமங்க. 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் இந்த பெருமாள் மலைக்கு எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு பெருமாள் மலைக்கு நாங்கள் வந்து அங்கேருந்து எங்களோட கோயில் மாட்டை ஓட்டிட்டு வந்து இங்கே வந்து சாமி மேலே போய் அபிஷேகம் பண்ணிட்டு வர வரைக்கும் மாடு இங்கே கீழே நிற்கும். இங்கே வந்து கீழே அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு திரும்பி உடனே மாடு கலிங்கமுடையாம்பட்டி பெருமாள் ஐயம்பெருமாள் கோயிலில் போய் அங்கே 1000 பேருக்கு அன்னதானம் நடக்குது. அங்கே அன்னதானத்தில் வந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஊர் பொதுமக்களும் பங்காளிகளும் எல்லாரும் வந்து கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு எல்லாம் அன்னதானம் சாப்பிட்டு போவாங்க. இது 3 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த வரமுறை இருக்குது. அதனால் நாங்கள் வருவோம் வருஷம் வருஷம். श्रौतस्मात्तादिकं कर्मणिखिलं येन सूत्रितं तस्मै समस्तवेदार्थविदे विगणसे नमः। श्रुतिस्मृतिनदीपूर्णं शास्त्रकल्लोलसङ्कुलं विष्णुपद्युतकं शुद्धं वन्दे श्रीविगणोर्नवम्। நாம் இன்று இங்கே துறையூர் அருகில் உள்ள பெருமாள் மலை என்ற புகழ்பெற்ற ஒரு சேத்திரத்திலே இருக்கின்றோம். இந்த சேத்திரமானது தென் திருப்பதி என்று அழைக்கப்படுகிறது. இந்த சேத்திரமானது தென் திருப்பதி என்று அழைக்கப்படுவதற்கான காரணம் என்னவெனில், பக்தருக்காக திருப்பதி பெருமாளே இங்கே வந்து ஸ்ரீதேவி பூமி தேவி நாச்சியாரோட கல்யாண கோலத்தில் பிரசன்னமானதா ஐதீகம். இந்த பெருமாளானவர் மலை மேலே 7 மலையான், திருப்பதியில் 7 மலையான் அப்படின்னு மலை மேலே வீற்றிருக்கிறார். இங்கேயும் பெருமாளானவர் மலை மேலே காட்சி கொடுக்கிறார். இவர் இந்த மலையிலிருந்து பார்த்தால் 7 சிறு குன்றுகள் தெரியும். மேலும் திருப்பதியிலே அலமேலுமங்காபுரம் என்ற இடத்திலே தனி சன்னதி, அலமேலுமங்கை தாயாருக்கு திருச்சானூரில் தனி சன்னதி உள்ளது. இங்கே பக்தருக்காக அலமேலுமங்கை தாயார் பெருமாளுடன் மேலேயே சேவை சாதிக்கிறார். திருப்பதியிலே மலைக்கு கீழே கோவிந்தராஜப்பட்டினம் என்ற இடத்திலே கோவிந்தராஜன் தனி சன்னதியில் இருக்கிறார். இங்கேயும் மலைக்கு கீழே கோவிந்தராஜன் சன்னதி தனியாக இருக்கிறது. திருப்பதியிலே நாகலாபுரம் என்ற ஊர் இருக்கிறது. இங்கேயும் 5 கிலோமீட்டர் தொலைவில் நாகலாபுரம் என்ற ஊர் இருக்கிறது. இப்படி திருப்பதியை ஒத்திருக்கிறதுனாலையும் இந்த ஸ்தலத்திலே திருப்பதி பெருமாள் பிரசன்னமாயிருக்கிறதுனாலையும் இந்த ஸ்தலத்திற்கு தென் திருப்பதி என்ற பேருண்டு. இந்த ஸ்தலத்தில் உள்ள உற்சவர் எந்த உற்சவருக்கும் இல்லாத விசேஷமாக தன்னுடைய பக்தரின் ராஜ பரிபாலனத்தை ஏற்றுக்கொண்டிருப்பதால் கையிலே செங்கோலுடன் அருள் பாவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஸ்தலத்திலே மற்றும் ஒரு விசேஷம் என்னவென்றால், கருப்பன்னார் சேத்திரபாலகர் வீரப்ப சுவாமி இளந்தடியான் என்ற குலதெய்வமாகவும் பிரார்த்தனா மூர்த்தியாகவும் இருக்கிறார். அந்த சன்னதியிலே எந்த பெருமாள் கோயிலும் இல்லாமல் விசேஷமாக விபூதி பிரசாதமானது தரப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த விபூதியை நம்ம எங்க வைத்து சென்றாலும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும், எந்த துஷ்ட சக்திகளும் நெருங்காது. இப்படி சிறப்பாக இங்கே திருப்பதி பெருமாள் அருள் பாவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஸ்தலத்துக்கு தென் திருப்பதி என்று பேருண்டு. ஆகவே பக்தர்கள் அனைவரும் இந்த ஸ்தலத்திற்கு சனிக்கிழமைகள் தோறும் வந்து பெருமாளை தரிசித்து அவருடைய அருளை பெற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அகலகில்லேன் இறையும் என்று அளமேல் மங்கையுரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் 3உடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கடங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழன்றில்ல அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. ஜெய் ஸ்ரீராம்.
அவங்க டிக்கெட்ல ஒரு பால் வாங்கினால் ஒரு பால்